بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. قال النبي صلى الله عليه وسلم: إن العبد لا يتكلم بالكلمة ما يتبين فيها يزل بها إلى النار أبعد ما بين المشرق والمغرب. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்றார்கள் குடும்பத்தினர்கள் இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்கள்லையும் எல்லா தருணங்கள்லையும் குறிப்பாக யாரும் பார்த்திடாத தனிமையுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய அன்பான நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு மறுமையில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை, நாளைக்கு மறுமையில் நடக்க போகிற ஒரு நிகழ்வை அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி ஒரு ஹதீஸில் எடுத்து காட்டினாங்க. எப்படியென்றா, ஒரு மனிதர் உலகத்தில் நல்லமல் செஞ்சு கொண்டே போவார். அவருடைய அமல்களுடைய பட்டியல் கூடிக்கொண்டே போகும். தஹஜ்ஜுக்கு மேலே தஹஜ்ஜுத் தொழுது கொண்டே இருப்பார். இவர வாழ்க்கையில் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல இவர் எதுக்கும் கொடுத்ததில்லை. முன்சஃப்ல தான் தொழுவார். சதக்காக்கு மேலே சதக்காக்கள் அள்ளி கொடுத்தாலும் எந்த அளவுக்கு இவருடைய அமல்கள் போகுமென்றா, இவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு சான் அளவு இருக்கிற நேரம் அல்லாஹ்வை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இவரை தூக்கி நரகத்தில் போட்டுடுவான். அதே ஹதீஸில் அடுத்த பாட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் இருக்கிறார். இவர் வாழ்க்கையில் நன்மைன்ற பக்கமே இல்லை. இவர தொழுகை சீரில்லை, இவருடைய சதகா சீரில்லை, இவருடைய தான தர்மங்களை பார்த்தா அதுவும் இல்லை, சுன்னத்துகளை பார்த்தா இதுவும் சீரில்லை. ஆனால் இவருக்கும் நரகத்துக்கும் ஒரு சான் இருக்கிற அளவுக்கு பாவங்களை அள்ளி கொட்டிருக்கிற நேரம் அல்லாஹ் பொருத்தமான ஒரு அமலை இவர் செய்வார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு அமலை இவர் செஞ்சு சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவாடு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு பாவத்தையும் லேசாக நினைச்சிடவானும். இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு எங்களோட சொசைட்டியில் சில பாவங்கள் இது கணக்கெடுக்கப்படுறது இல்லை. ஹராம் இஸ் பீயிங் நார்மலைஸ். ஹராம் நோமலாக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் ஹராம் என்றா, இன்றைக்கு பாவம் என்றா உடனடியாக எங்களோட மைண்டுக்கு படுகிறது என்ன? வட்டி, விபச்சாரம், போதை, இது மட்டும் தான் எங்களுடைய மைண்டுக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயங்கரமான பாவத்தை எச்சரிச்சிட்டு போனாங்க. இன்றைக்கு சொசைட்டியில் அது நார்மலைஸ்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அல்-கீபா என்று சொல்லப்படக்கூடிய பேக் பைட்டிங். ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவர் விரும்பாததை நாங்கள் பேசுகிறது இருக்குதே, இது பெரிய பாவம். இது நாங்கள் நார்மலாக நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹும் ரசூலும் இதை காட்டுற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதே. குர்ஆன் பேசுது. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் 3 சூறா. குர்ஆனை திறந்து பாருங்க, எல்லா சூறாக்களும் நன்மாராயணம் நல்லதை கொண்டு ஆரம்பிக்குது. 3 சூறா குர்ஆனில்
அல்லாஹ் பதுவாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். முதலாவது சூரா தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அல்லாஹ் அபூ லஹபுக்கு பதுவா செஞ்சு சூறாவை இறக்குறான். ரெண்டாவது சூரா வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில மோசடி செய்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு அல்லாஹ்ட சாபம் உண்டாகட்டும் என்ற ஒரு சூரா. மூணாவது சூரா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மற்ற மக்களுடைய குறைகளை மற்ற மக்களுடைய விஷயங்களை பேசி திரிகிறாங்களே இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயோ ஒரு தொங்கல்ல நடுவுல சொல்லல. அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி ஆரம்பிக்கிறான். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, இவங்களுக்கு நாசம். யாரு? எந்த தேவையும் இல்லாம எந்த பிரயோசனமும் இல்லாம மக்களுடைய குறைய ரோடா பேசி திரிகிறாங்களே இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது சொன்னாங்க, நாளைக்கு நரகவாசிகள் நரகத்தில் தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. ஒரு கூட்டம் வரும், அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து பயங்கரமான ஒரு நாத்தம் வந்து கொண்டிருக்கும். நரகத்தில் ஆக கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவ இவங்க ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, நரகவாசிகள், யா அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட்டுட்டாய் பரவாயில்ல யா அல்லாஹ், ஆனால் இந்த கூட்டம் வருவதே, ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறாங்க, இவங்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு ஜாதி நாத்தம் வந்து கொண்டிருக்குது யா அல்லாஹ், நாங்கள் நரகவாசிகளாக இருந்துட்டு போகிறோம் யா அல்லாஹ், இந்த கூட்டத்தோடு எங்களை சேர்த்துடாத யா அல்லாஹ் என்று கெஞ்சிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? உலகத்தில் தன்னுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ் அமானிதமாக தந்த அந்த மர்மஸ்தானத்தை விபச்சாரத்துக்காக வேண்டி பயன்படுத்தி நாசப்படுத்தியவங்களை அல்லாஹ் மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு பயங்கரமான நாத்தத்தை வெளியாக்கி சோதிப்பான். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர்களை விட கேவலமான மனிதர் யார் தெரியுமா? அல்-கீபத்து அஷத்து மின ஸினா, இந்த ஜினாவை விட கேவலமான பாவம், இந்த விபச்சாரம் செய்யறதை விட கேவலமான பாவம் எது தெரியுமா? ஒரு மனுஷன் இல்லாத நேரம் அவருடைய குறைய பேசி திரிகிறது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நோமலா நினைச்சு பேசி கொண்டிருக்கிறோம். சில நேரம் நாங்கள் அமலுக்கு மேல அமல் அடுக்கி கொண்டு போகலாம். லைலத்துல் கத்ர்ல நின்று வழங்கியிருக்கலாம், ரமதான்ல அமல்களை கொட்டிருக்கலாம். நாங்கள் செய்கிற ஒரே ஒரு பாவம், நாங்கள் செய்கிற இந்த பேக் பைட்டிங் நாங்கள் பாவம் என்று நினைக்கிறது இல்லை. சில வேளை நாங்கள் நரகம் போறதுக்கு இது காரணமாக ஆகிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, சிலருக்கு இருக்கிறது, நான் என்னப்பா பேசுகிறேன், நான் உண்மையைத்தானே பேசுகிறேன், அவருக்கு நடந்த இன்சிடென்ட்டை தானே பேசுகிறேன், அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குதானே, அவர் அப்படிப்பட்டவர் தானே நான் பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்ததுரூன மனில் கீபா, உங்களுக்கு பேக் பைட்டிங் என்றா என்னன்னு தெரியுமா? புறம் பேசுறது என்றா என்னன்னு தெரியுமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அவருடைய காதில் அது கேட்டால் அவருக்கு மனக்கவலை வரும், அவர் வெறுப்பார் அதை, அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களிடத்தில் பேசுகிறீங்க, இதுதான் பேக் பைட்டிங், இதுதான் கீபத் என்று சொன்ன நேரம் ஒரு சஹாபி உடனே கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஒருத்தர் இல்லாத நேரம் அவருக்கு நடந்த இன்சிடென்ட்டை நாங்கள் பேசுகிறோம், உண்மையைத்தான் பேசுகிறோம், அவர் இப்படிப்பட்டவர் தான், அதைத்தானே நாங்கள் பேசுகிறோம், இதுவும் கீபத்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் கீபத் இல்லை, அதுதான் கீபத். நீங்க உண்மையை பேசினாலும் சரி, பொய்யை பேசினாலும் சரி, நீங்க பேசுறத கேட்டா அவர் வெறுப்பாரா? அதுதான் கீபத், அதுக்கு தான் இந்த தண்டனை. அப்படி இல்லாததை பேசினா நீங்க இட்டு கட்டுறீங்க, உள்ளத்தை பேசினா நீங்க புறம் பேசுறீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பயங்கரமான ஒரு ஹதீஸ், இன்னல் ஆபித், ஒரு அடியான், லயதகல்லமு பில் கலிமா, நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஹதீஸ், ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஒரு அடியான் பெரிய பயான் பண்ணல, இவர் மக்களை கூப்பிட்டு வச்சு விளங்கப்படுத்தல, இவர் ஒரு வார்த்தை, இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தை ஒரு அடியான் பேசுறாரு, மா யதபையனு ஃபீஹா, இவர் பொய்ய சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தெளிவில்லாம பேசுறாரு, சில நேரம் இது உண்மையாகவும் இருக்கேலும், இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கேலும், இந்த இடத்தில் அப்படி ஆவிச்சாம், இவருக்கு இப்படி ஆவிச்சாம், இவர் பிசினஸ்ல இப்படி ஒன்று செஞ்சாராம், அது உண்மைதான். ஆனா இவருக்கு தெளிவில்லாத நிலைமையில இவர் பேசுறார்,
இவருக்கு 75% சுவர் இது இருக்கும். ஆனால் அது உண்மைத்தான். ஆனால் இவர் பேசுகிறாருண்டா தெளிவில்லாமல் பேசினத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸில்லு பிஹா இலன்னார் அபஅத மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்குக்கும் மேட்டுக்கும் எந்த தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நரகத்தில் அடியில் இவர் போயிட்டு பூந்துடுறாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க மிச்சம் கவனம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் அது உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க, இது சமூகத்துக்கு தேவையா? இன்றைக்கு பல மனிதர்களுடைய மானத்தை வாங்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக, மானத்தை வாங்கக்கூடிய இடமாக சோஷியல் மீடியா மாறிக்கொண்டு வருவது. ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் யோசிங்க, இது உண்மைதான், ஆனால் இது சொசைட்டிக்கு தேவையா? இதால் என்னமாலும் பிரயோசனம் இருக்குதா? கண்ணியமானவர்களே, எப்படி நீங்கள் வாயால் பேசினா அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமோ அதே போல் நீங்கள் ஒரு ஷேர் பட்டன் அமர்த்தினாலும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்யூஷன் எடுக்க இயலாத ஒரு பாவம் பேக் பைட்டிங். இதுக்கு தௌபா எங்கே இருக்குது? கண்ணியமானவர்களே, நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசிட்டீங்கண்டா இப்போ உங்களுக்கு நினைக்கிது, யா அல்லாஹ் நான் இவரை பற்றி பேசிட்டேன், யா அல்லாஹ் நான் இவரை பற்றி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று லைலத்துல் கத்ருடைய இரவுல ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் நின்று யா அல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வுடைய புடவையை பிடிச்சிட்டு, யா அல்லாஹ் இந்த மனிதரை பற்றி நான் பேசியிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று கதறி அழுதாலும் அந்த மனிதர் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லாத வரையில் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். நீங்கள் ஒரு வார்த்தை கீபத்து பேசிட்டீங்களா, உங்களுக்குரிய தௌபா அல்லாஹ்விடத்தில் இல்லை, உங்களுக்குரிய தௌபா அந்த மனிதரிடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட பேசி கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய கணவன். நீங்கள் யோசிங்க, நான் மனைவியோட தானே பேசுகிறேன், நான் பஜாரில் போய்த்து பேசலையே, நான் பஜாரில் போயிட்டு பேர அடிக்கலே, நான் ஏண்ட மனைவியோட கிச்சனில் மெதுவாக தானே பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மனிதர் இப்படியாம், இந்த மனிதர் அப்படியாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் என்று கதை சொல்லி கொண்டிருக்கிற நேரம் சஃபியா கொஞ்சம் கட்டத்தானே என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா கட்டையான பொம்பளை என்று நீங்கள் ஒரு வார்த்தை பாவிச்சிங்களே, இந்த ஒரு வார்த்தை இதை முழு உலகத்தினுடைய கடல்ல பெய்த்து நீங்கள் போட்டா, லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ர், கடல் தண்ணில இந்த வார்த்தையை கொண்டு போட்டா லமஸஜத்து, அந்த முழு கடல் நீரும் நாசமாகிடும். ஆயிஷாண்டா ஒரு மனிதரை பற்றி பேசின வார்த்தை என்ன? கணவன் மனைவி, ரசூலுல்லாஹ் கணவன், ஆயிஷா மனைவி. கேட்டது எங்க? யாருக்கும் இல்லை, ஊட்டுள்ளுக்கு. பேசினது என்ன? சஃபியா கட்ட. இவ்வளோதான் பேசினான். கண்ணியமானவர்களே, எங்கட நிலைமை என்ன? இன்றைக்கு யாரை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் பேசி கொண்டிருக்கிறோம். எங்களோட தௌபா அவங்களிடத்துல தான் இருக்குது. நாளைக்கு மறுமையில் அவர் உங்களை மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உங்களால் அநியாயம் செய்யப்பட்டவர் என்ற கூட்டத்தில் அவர் நீங்கள் செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு எடுத்து கொடுத்துருவான். எனவே இந்த கீபத், இந்த பேக் பைட்டிங், இது முதலாவது பாவம். இது சமூகத்தில் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் 4 பேர் 5 பேர் ஒன்று கூடிக்கொண்டு ஒரு மனிதரை அல்லது 2 மனிதரை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய தாற்பயம் தெரியா எங்கே போயிட்டு கொண்டு விடப்போகுது. கண்ணியமானவர்களே, முதலாவது பாவம் அல் கீபத். இதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரெண்டாவது பாவம் சமூகத்தில் இந்த பாவம் வெளிரங்கமாக விளங்காட்டியும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பாவம். கேட்குறதுக்கு முன்னால் எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்தில் கை வச்சு கேளுங்க, இந்த பாவம் என்னிடத்தில் இருந்தா என் வாழ்க்கையில் மன நிம்மதி போய்ட்டுருமே. முதலாவது இன்றையிலிருந்து நான் இந்த பாவத்தல்லாட மன்றாடி நான் இந்த பாவத்தை இல்லாமாக்குறேன். கண்ணியமானவர்களே, 2வது பாவம் பொறாமை, ஜலஸ்.
இது உள்ளத்துல வந்துருச்சுண்டா இன்னத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம வர ஆரம்பிக்குதா, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொள்ள நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னொருத்தர் வீடு கட்டுறார், அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றார், அல்லது அவர் ஒரு வெஹிக்கிள் வாங்குறார், எனக்கு ஏண்ட உள்ளம் உறுத்துதா? ஒருவர் சமூகத்தில் நல்ல எண்ணத்தோட இருக்கிறார், நல்ல மதிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவரை பத்தி எனக்கு பொறாம வருவதா? இவரை பத்தின ஒரு கெட்டெண்ணம் என் உள்ளத்துல உண்டாவுதா? கண்ணியமானவர்களை நல்லா விளங்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இழக்க ஆரம்பிப்பீங்க. அல்லாஹ் அவரை முன்னேற்றுவான், அவர் முன்னேறி கொண்டே போவாரு, நீங்க பத்தி கொண்டே இருப்பீங்க. அவருடைய முன்னேற்றம் அல்லாஹ் ஒரு நாளும் தடை செய்ய போறதில்லை. உங்களோட பக்கத்து கடைக்காரர் அல்லது உங்களோட பக்கத்து வீட்டு ஆள் அல்லது உங்களோட இருக்கக்கூடியவர் இவர் முன்னேறி கொண்டு போறாருன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களோட ரிஸ்கில் ஒரு நாளும் குறைக்க மாட்டான். இந்த பொறாமக்காரர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹ்ட ரஹ்மத்தை உலகத்துக்கு நீங்களா பங்கு வைக்கிறீங்க? நஹ்னு கஸம்னா பைனஹும், உங்களுக்கு மத்தியில ரிஸ்கா பங்கு வைக்கிறவங்க, உங்களோட வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறவங்க, நீங்க ஓடுற வெஹிக்கிள், நீங்க இருக்கிற ஊடு, உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை டிசைட் பண்றது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், அவர் உங்களுக்கும் தந்தான். உங்களுக்கு அல்லாஹ் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறானோ, உங்களுக்கு அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அது ஒரு நாளும் உங்களை விட்டு போவாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னன் நஃப்ஸ லன் தமூத், ஒரு அடியான் ஒரு நாளும் மௌத்தாக மாட்டான், ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, உங்களுக்குண்டுள்ள ஒரு கவலம், உங்களுக்குண்டுள்ள ஒரு வாய், உங்களுக்குண்டுள்ள ஒரு வெஹிக்கிள், உங்களுக்குண்டுள்ள ஒரு ஊட அல்லாஹ் எழுதியிருக்கிறானா, அது உங்களுக்கு வரும் வரைக்கும் உங்களுக்கு மௌத்து வராது. முழு உலகமும் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு எழுதின ஒரு சோத்து மணி, ஜஸ்ட் ஒரு ரைஸ், இதை தடுக்க ஆரம்பிச்சாலும் அல்லாஹ் அதை உங்களுக்கு எழுதியிருந்தா முழு உலகத்துக்கும் தடுக்கலா. எனவே நாங்கள் மற்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறத பார்த்து பொறாமப்படுறதுனால எங்களுக்கு ஒன்றும் கூட போகிறதும் இல்லை, அவருக்கு ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை. எனவே கண்ணியமானவர்களை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, மன நிம்மதியை நீங்கள் இழக்கணுமா, மன நிம்மதி இல்லாமல் போகணுமா, பொறாமை உங்களோட உள்ளத்தில் இருக்குது. உங்களோட உள்ளத்தில் பொறாமை இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களோட உள்ளத்துல நிம்மதி இருக்காது. மற்ற மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டே இருப்பீங்க, உங்களோட அமல்கள் அல்லாஹ் அழிச்சு கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹசத், இந்த பொறாமை இருக்குதானே, மற்ற மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க தானே, இந்த பொறாமை லயக்குலுல் ஹசனாத் கமா தக்குலுன் நாரல் ஹதப், விறக எப்படி நெருப்பு எரிச்சு சாம்பலாக்குதோ, நீங்க செய்யற நல்லமல்கள் எல்லாம் இந்த பொறாமை எரிச்சி சாம்பலாக்கிடும். உதாரணமாக மஸ்ஜிதில் வந்து தொழுவுறீங்க, மஸ்ஜிதில் வந்து முன்சஃப்ல தொழுதுட்டு போறீங்க, வெளியில போற நேரம் ஒருத்தர் நல்ல வெஹிக்கிளில் போறாரு, இவருக்கு என்னப்பா இந்த வெஹிக்கிள் என்று நினைச்சிருச்சா, நீங்க தொழுக நாசம், உங்களோட அமல்கள் எல்லாம் கருக்கப்படும். இப்ப உங்களோட உள்ளத்துல பொறாமை வர ஆரம்பிக்கும் பொழுது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் பெரிய என்ன காரணம், ஒரு உதாரணம். இன்றைக்கு பல குடும்பங்கள், பல டிவோர்ஸ் நடக்க காரணம் குடும்பத்தில் பொறாமை. நானா தம்பி வளர்ந்தா பிடிக்குதில்லை, தம்பி நல்லா இருக்கிறார், தம்பி கார் வாங்குறார், தம்பி நல்லா ஊட்ட கட்டுறார், நானாக்கு பிடிக்குதில்லை. நானா நல்லா இருக்கிறார், தம்பிக்கு பிடிக்குதில்லை. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்குதில்லை. இன்றைக்கு குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணம் இந்த பொறாமை. இந்த பொறாமை உங்களோட ஃபேமிலியில வந்துருச்சுண்டா, இந்த பொறாமை உங்களோட உள்ளத்துல வந்துருச்சுண்டா, இது எல்லா பாவத்துக்கும் தலையாக ஆயிரும். இதைத்தான் நல்லா விளங்கப்படுத்துறான். வானலோகத்துல முதலாவது நடந்த பாவமும் பொறாமை, உலகத்துல முதலாவது நடந்த பாவமும் பொறாமை. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைச்சி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்லி, மலக்குமார்கள் எல்லாம் சஜிதால விழுந்துட்டாங்க. நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் இவரை மண்ணால படைச்சிருக்கிறான், நான் யாருக்கு இவருக்கு சுஜூது செய்ய,
எந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கசடு, எந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமை, கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஷைத்தானுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் ஹாபில் காபிலுடைய கொலை. இது எதனால் நடந்துச்சு? அல்லாஹ் ஒருத்தருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான், இன்னொருத்தருடைய குர்பானை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணினான். அல்லாஹ் இவருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான், ஏண்டத்தை ஏற்றுக்கொள்ளல என்று வந்த அந்த பொறாமை முதலாவது கொலை நடக்குது உலகத்தில். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சமூகத்தில் பாவங்கள் தலை தூக்க காரணம் பொறாமை. இதுக்குரிய சொல்யூஷன் என்ன? இந்த பொறாமை இருக்குதானே, இது உள்ளத்தில் வருவது. நான் எவ்வளோ செஞ்சு பார்க்கிறேன், எவ்வளோ யோசிச்சு பார்க்கிறேன், மற்ற மக்களுடைய பிரச்சனைகளை நான் யோசிக்காம இருக்கிறேன், அப்பையும் என் உள்ளத்தில் பொறாமை வந்து கொண்டே இருக்குது. அவரை பார்த்தாலே எனக்கு பொறாமைண்டா. சொல்யூஷன் உண்டுதான். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினாங்க. ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே துஆவை திருப்பி திருப்பி ஓதி ஓதி சுஜூதுல மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. வித்தியாசமான ரசூலுல்லாஹ்ட நடவடிக்கையை பார்த்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காதை கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹ்ட வாய்க்கு கிட்ட வச்சு பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்துக்கு தக்வாவை தந்திரு யா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பொறாமை இருக்குது, கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. இதுக்குரிய காரணம் உங்களோட உள்ளம் சுத்தம் இல்லை. இதை சுத்தப்படுத்துறது அல்லாஹ் மட்டும்தான். அன்த வலியுஹா வ மௌலாஹா, உங்களோட உள்ளத்துக்கு பொறுப்பு அது அல்லாஹ். நீங்கள் எப்படி ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட உள்ளத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் இது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட இருக்கிற நேரம் சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாசி வருவார், ஒரு சுவனவாசி வரப்போறாரு, நீங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுங்க, அவரை பாருங்க, ஒரு சொர்க்கவாசி மஸ்ஜிதுக்கு வரப்போறாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் பார்த்து கொண்டு லேட்டாக இருக்கிறாங்க. அந்த சொர்க்கவாசி எப்படி இருக்க போறாரு? எங்களுக்கு சும்மா உலகத்தில் வச்சு இப்போ சொர்க்கவாசி ஒருத்தர் வாராருண்டா அவர் எப்படி பார்ப்போம், இவர் என்ன செய்கிறாரு, இவர நடவடிக்கை எப்படி இருக்குது, சொர்க்கம் கிடைக்க போகுது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலி யாருண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் வாரார். எப்படி தெரியுமா? தாடியில் தண்ணி கொட்டி கொண்டு இருக்குது. தன்னுடைய ஸ்லீப்பர்ஸை கையில் இடது கையில் பிடிச்சி கொண்டு மஸ்ஜிதை நோக்கி வந்து தொழுதுட்டு போயிட்டாரு. இவருடைய சஹாபாக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓஹோன்ற அமல் செய்யல, பள்ளியில் விழுந்து அழுவல்ல, அவர் சாதாரணமான ஒரு மனிதரை போல தொழுதுட்டு போய்த்தார். இப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவெடுக்கிறாங்க, இந்த மனிதருடைய வீட்டில் போயிட்டு விருந்தாளியாக ஒரு 3 நாள் தங்கிட்டு பாப்போம் இவர் என்ன அமல் செய்கிறார். இப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த மனிதர் இடத்துல, ஏ மனிதரே, எனக்கு ஒரு 3 நாள் உங்களோட வீட்டில் தங்குறதுக்கு அவகாசம் தாங்க, நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இப்போ அந்த மனிதர் அனுமதி கொடுக்கிறாரு. இதே போல் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போகிறாங்க. 3 நாள் தங்கி பார்க்குறாங்க. இந்த மனிதர் ஃபர்லத் தவிர, ஃபர்தான தொழுகையை தவிர வேற எந்த அமலையும் ஸ்பெஷலாக செய்யவே இல்லை. இப்போ 3வது நாளும் பார்த்தாங்க, சரி வராது, இவர்கிட்டத்தில் எந்த ஸ்பெஷலான அமலும் இல்லை. வெக்கத்தை விட்டு கேட்டுட வேண்டியதான். நான் உண்மையை சொல்லி இவரிடத்தில் கேட்டுறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மனிதரிடத்தில் கேட்குறாங்க, மனிதரே, நான் உங்களிடத்தில் விருந்தாளியாக வரல, நான் உங்களை ரீட் பண்ணுறதுக்கு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு சொர்க்கவாசியாமே, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒரு நல்ல அமல் எனக்கு சொல்லித்தாங்களே, எது உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு என்று கேட்ட நேரம் அந்த மனிதர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எந்த அமலும் இல்லை. நான் மற்ற மக்களை பற்றி பொறாமப்படவும் மாட்டேன், மற்ற மக்களை பார்த்து கெட்டெண்ணமும் என் உள்ளத்தில் இல்லை. இது மட்டும்தான் நான் செய்கிற அமல், வேற எந்த ஸ்பெஷலான அமலும் என்னிடத்தில் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் வழிகாட்டினாங்க. கண்ணியமானவர்களே, இந்த 2 பாவம், பேக் பைட்டிங்,
பொறாமை. இதை உள்ளத்திலிருந்து எடுங்க. இது ரெண்டும் உள்ளத்துடைய நோய். இது ரெண்டாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா யோசிங்க, நான் இன்னொருத்தரை பற்றி பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? நான் அவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய கெட்டெண்ணமும் இல்லை, யாரை பற்றி பேசினதும் இல்லை. அதுக்கு ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதர் என்று காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் ஹஸரத் பிலால். ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. மதீனா மண் வெறுமையாக விளங்கிச்சு பிலாலுக்கு. எல்லாரும் இருந்தாங்க, உமர் இருந்தாரு, அபூபக்கர் இருந்தார், எல்லாரும் இருந்த சந்தர்ப்பத்திலேயும் ஹஸரத் பிலாலுக்கு ரசூலுல்லாஹ் இல்லாத மதீனாவை நினைச்சு கூட பார்க்கலாம ஓடோடி போறாங்க ஷாமுக்கு. மதீனால இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்குது. ஷாமுக்கு போன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல வாராங்க பிலால் ஓடோடி வாராரு. ரசூலுல்லாஹ்ட ஞாபகம் வந்துருச்சு. பிலால் எங்க இருக்கிறீங்க வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கனவுல கேட்ட நேரம் மதீனாக்கு ஷாம்ல இருந்து எப்படி தூங்கினாரோ அதே நேரம் எழும்பி ஓடி வாராரு. வந்து ஹுசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பிலால், ரசூலுல்லாஹ் பேரன்மார் கேட்கிறோம், பிலால் ஒரு தடவை அதான் சொல்லுங்களே மதீனால. ரசூலுல்லாஹ் வர்ணிச்சொன்ன அதான விட்ட பிலால் மதீனால அதான் சொன்னதில்லை. அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிலால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்ட பேர் வந்த நேரம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச நேரம் இவரை பார்த்து மூத்த சஹாபாக்கள் அழுதாங்க. மூத்த சஹாபாக்களை பார்த்து மதீனா அழுதுச்சு. மதீனத்து பெண்கள் அழுதாங்க. முழு மதீனாவும் கண்ணீர்ல ஆழ்ந்த தருணம். ரசூலுல்லாஹ் ஒரே பேர் முஹம்மத். பிலாலுக்கு எப்படி தாக்கம் செலுத்திச்சு? ஒரு ஹபஷா நாட்டு அடிமை ரசூலுல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு போய்த்திருப்பான், எப்படி நடந்து கொண்டிருப்பான்? கண்ணியமானவர்களை, வாழ்ற கட்டத்தில் யார மனதையும் புண்படுத்திடவானம், யாரை பற்றியும் பேசிடவானம், யாரோடையும் பொறாமப்படுற்றவானம். அல்லாஹ் இந்த 2 பயங்கரமான பாவங்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரி. எல்லா உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரி. எல்லா பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. எல்லா வழிகாட்டின வளமாக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. எல்லா யார் யாரெல்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள் அனைவரையும் சுவனவாசிகளாக ஆக்கிரி. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، ومن يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي ولم بتقوى الله وأحذركم يوما عبوس قمطريرا. قال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.